ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துகிட்ருக்கு. ஏப்ரல் மாதத்தில் 9ஆம் தேதியிலிருந்து பெரிய பெரிய கிரக மாற்றங்கள் நடக்க இருக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி வாழ்க்கையில் பெரிய பெரிய சம்பவங்கள் நடக்க இருக்குது. அப்படி நடக்க இருக்கக்கூடிய முக்கியமான சம்பவங்கள் பற்றி அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சம்பவம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கிரகங்களால் என்ன சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இந்த சம்பவம் இனி நடக்காமல் இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இனி யார் தடுத்தாலும் நடக்காமல் இருக்காது. நடக்க வேண்டிய விஷயம் கிரகங்களால் நடந்தே தீரும். ஸோ அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை நாம் மேனேஜ் பண்ணாவே நம்ம பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். உங்கள் ராசிக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. மெயினாக இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இன்னொரு பரிகாரமும் சொல்ல போகிறேன். அது ஆன்மீக பரிகாரம். இது நன்மைகள் நடைபெற நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். நன்மை அப்படிங்கிறது நம்ம நடக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் போதாது, அது நடக்கிறதுக்கு நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். இன்னொரு பக்கம் அதிர்ஷ்டம் நமக்கு தேவை. ஸோ அந்த அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தியான தெய்வ சக்தி வேண்டும். அந்த தெய்வ சக்தியை அணுகுவதற்கு ஆன்மீக ரீதியாக சூட்சமமாக ஒரு பரிகாரம் வந்து செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி நமக்கு அந்த அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கும்ப ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு பயன்பெற முடியும். கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு பலன்களை வந்து ஷேர் பண்ணுறேன், அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை வந்து வாங்க பார்க்கலாம். ஸோ தொழில்காரகன் சனியை அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, இந்த 9ஆம் தேதியிலிருந்து உங்கள் சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மறைந்து ஒற்றுமை வளரும். இதுவரைக்கும் எதிரிகளாக இருந்த நீங்கள் இனி ஒற்றுமையோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு வரும். ஸோ ஒன்று பண்ணால் ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் உங்களுக்கு இனி மறைந்து நாம் நல்லது பண்ணால் நம்மளுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்து உங்களுக்குள்ள ஒற்றுமையானது வளரும். அவர்களோடு சேர்ந்து இனிய பயணங்கள் செய்யுங்க, இனிய விஷயங்கள் பேசுங்க. பிறக்கிறது ஒரு டைம் தான் பிறப்போம், பிறந்தது இனிமேல் மாற்ற முடியாது. ஸோ அவங்கக்கிட்ட கருத்து வேறுபாடுகள்லாம் குறைச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன தோணுதோ அது வந்து மனசு விட்டு பேசி நிறைய பயணங்கள் மேற்கொள்ளுங்க. நிறைய உங்களுக்குள்ளே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு பயங்கர வெற்றியாக அமையும். ஸோ பயணங்கள் வந்து பெருசாக பண்ணுங்கிறது இல்லை. கோவிலுக்கு போகிறது, சினிமாவுக்கு போகிறது, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்குள்ள அந்யோன்யமானது கூடும். உங்களுடைய ஆற்றல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக உங்களுக்கு அதிகரிக்கும். பகைவர்களாக இருக்கிறவங்களையே வெற்றி கொள்கிற மாதிரி உங்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கும். எல்லாத்துக்கும் மேலே உடல்நலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக சீராகும். இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, வருமானம் சிறப்பாக இருக்க போது உங்களுடைய பெருந்தன்மையை அனைவரும் பாராட்டுவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா அதுக்கு நீங்கள் கவலைப்படாமல் பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்து போங்க. அதில் பாருங்கள், உங்களுக்கு பாராட்டு கிடைக்கிறத நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்க போகுது. அப்புறம் குடும்பத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தவிர்க்க இயலாத காரணங்களால் சகோதர சகோதரிகளுக்கு பணம் செலவழிக்கிற மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் வரும். அப்படி சுச்சுவேஷன் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணி அதை பண்ணுங்க. அதனால் உங்களுக்கு பொருளாதார வளமும் சேமிப்பும் பின்னாடி உயரும். அதோடு அரசாங்க வகையில் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இனி ஒன்றன் பின் ஒன்றாக பூர்த்தியடையும். மெயினாக வந்து எதையுமே திட்டமிட்ட வேலைகளை தள்ளி வைக்க வேண்டிய சூழ்நிலை சில நேரங்களில் உருவாகலாம். எனவே அந்த டைம் உங்கள் காரியங்களில் கவனமாக இருக்கணும். அதோடு வாகனங்களுக்கு பராமரிப்பு செலவு செய்ய நேரிடும். என்னடா இப்படியும் சொல்கிற அதிர்ஷ்டமும் சொல்கிற அப்படின்ட்டு குழப்பிக்க வேண்டாம். குடும்ப ரீதியாக இந்த மாதிரி சில பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணணும், அதை பராமரிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வரேன். சொன்னதற்கேற்ப நீங்கள் நடந்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம்.
அப்புறம் நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு கூடுதல் எச்சரிக்கையோடு வணிபத்தில் ஈடுபடணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எதைக்கும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து தொழிலில் செயல்படுவது அவசியம். மற்றவர்களிடம் பண விஷயங்களில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்க, அதுவே உங்களுக்கு போதும். மற்றபடி வியாபாரத்தை சீரமைப்பதற்கு நீங்கள் சுயமாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சி நிச்சய வெற்றியடும். ஸோ அதனால் வியாபாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி அடைவதற்கு சுயமாக மேற்கொள்ளுங்க ஒவ்வொரு முயற்சியும். அதுதான் உங்களுடைய தொழிலுக்கு இப்போதைக்கு நல்லது. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட அலுவலக பணிகள் எல்லாமே சிறப்பாக முடியும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ரெண்டுமே அட்டன் டைமில் பெறுவீங்க. சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்களும் கிடைக்கலாம், இல்லை கிடைக்காமையும் போகலாம். ஆனால் சக ஊழியர்களால் ஆதரவும் நட்பும் உங்களுக்கு அலுவலகத்தில் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்குள்ள ஒரு அந்தஸ்து உயரும். சில முக்கிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கூட காண முடியும். மற்றபடி உங்கள் வேலைகளை முன்கூட்டியே யோசித்து செய்தால் பிரச்சனைகளை உத்தியோகத்தில் தவிர்க்கலாம். ஸோ பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு முன்கூட்டியே யோசித்து செயல்படுவது அவசியம். அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு மேலிடத்தினுடைய ஆதரவை இப்போ பெறுவீங்க. ஆனால் அதன் முழு பலனையும் அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகள் தோன்றும். ஏனினும் இந்த டைம் மனம் தளராமல் எதிர்களை சமாளித்தீங்கன்னாவே கடினமான வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ஸோ கடினமான வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க அந்த மாதிரி இருங்க. இதனால் புதிய பொறுப்புகளையும் பெறுவீங்க, பயணங்களின் நன்மை உண்டாகும். ஸோ பயணங்களும் மேற்கொள்ளுங்க. ஆனால் பயணங்கள் மேற்கொள்ளும் போது உடைமைகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே பத்திரமாக வைத்துக்கொள்ளும். ஸோ உடைமைகளை பத்திரமா வைத்து கொண்டிங்கன்னா உங்களுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நஷ்டம் எதுவும் ஏற்படாது. அதனால் உடைமைகளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்திரமாக வைத்துக்கோங்க. ஸோ உடைமைகளை எந்த அளவுக்கு பத்திரமா வைத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கெட்டது எதுவும் வராது. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அதோடு உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையில் செல்லும். புதிய நட்புகளால் நல்ல வாய்ப்புகளை கூட பெறுவீங்க. எல்லாத்துக்கும் மேலே சக கலைஞர்களும் ரசிகர்களும் உங்களுக்கு நிறைவான ஆதரவு தருவாங்க. அதோடு கடினமாக உழைத்து உங்கள் முழு திறமையை வெளிக்கொண்டு வருவது இந்த டைம் அமையும். வருமானமும் சீராகவே இருக்கும், பயப்பட வேண்டாம். அப்புறம் பெண்மணிகளாக இருக்கக்கூடிய உங்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு மன நிம்மதியை காண்பீங்க. தர்ம காரியங்களில் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய சக்தி உங்களுக்கு ஏற்படும். அதோடு புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கு ஆரம்ப கட்ட வேலைகளை துவங்கினீங்கன்னா உங்களுக்கான புதிய சொத்து வாங்க முடியும். அப்புறம் ஃபைனலாக மாணவ மாணவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு, மாணவ மாணவிகள் உற்சாகமான மனநிலையோடு கல்வியில் ஈடுபடணும். அதோடு உடல் வலிமை பெற தக்க பயிற்சிகளில் ஈடுபடணும். வருங்கால திட்டங்களுக்கு அடித்தளம் இப்போ போடுங்க. விளையாட்டுகளில் வெற்றிகளை பெற இப்போ தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் தன்னம்பிக்கையை படிப்படியாக உயர முயற்சி பண்ணுங்க. அதற்கேற்ப நீங்கள் வெற்றியானது கண்டிப்பாக காண முடியும். ஸோ கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்க, சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இப்போ உங்கள் ராசிகளுக்கு நன்மைகள் பெற நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய பரிகாரம் இருக்குது. அது என்ன பரிகாரம், அதை கடைபிடித்தா எப்படி வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே வாழ்வில் நன்மைகள் அதிகரித்து தீமைகள் முற்றிலும் நீங்கவே விரும்புவோம். ஸோ அதுக்காக பண்டைய ஜோதிடத்தில் சாஸ்திர அறிஞர்கள் மற்றும் ஞானிகள் நம்ம வாழ்வில் நற்பலன்கள் அதிகம் ஏற்பட நம்மளுடைய கட்டத்தை வைத்து என்ன பரிகார வழிபாட்டு முறைகள் செய்யணுங்கிறத கூறியிருக்கிறாங்க. அவங்க சொன்னதை நாம் கரெக்டாக செய்தாவே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். ஸோ அவங்க சொன்னதுக்கேற்ப சனி பகவானுக்குரிய கும்பராசியில் பிறந்த ஜாதகர்கள் நீங்கள் உங்களுக்கு நற்பலன்கள் தொடர்ந்து கிடைக்க பெறுவதற்கு நீங்கள் சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். பின்பு காகங்களுக்கு காலையில் உணவு வைக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்து காலையில் உணவு சாப்பிட வேண்டும். இப்படி நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமானது பெருகும். ஸோ உங்களுக்கான பலன்கள் பரிகாரங்கள் இதுதான். இதை செய்து பயன்பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா
இதை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டவுட்டை நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் கிளியர் பண்ணுறேன்.